2.8 left with the sum. If the first term of an infinite GP is 8 and its sum to infinity is 32/3, then find the common ratio. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ கொடுத்துட்டாங்க, ஏ ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துட்டாங்க. எஸ் இன்ஃபினிட்டி எவ்வளோ 32/3 அதையும் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க, ஆர் கேட்குறாங்க. ஆர் என்னான்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது. எஸ் இன்ஃபினிட்டின்னு கொடுத்ததால அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவன் என்ன கேட்குறாங்க, சம் டு இன்ஃபினிட்டின்னு கொடுத்துக்கிறாங்க இல்லையா. அப்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு a/1 - r இல்லையா. ஏங்கிறது தெரியும் நமக்கு, என்னது 8. முதல்ல எஸ் இன்ஃபினிட்டி என்னது 32/3, ஏங்கிறது 8, 1 - r, r தான் கண்டுபிடிக்கணும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இந்த பக்கமும் இந்த பக்கமும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது இது எப்படி எழுதலாம், 32 இன்ட்டு இது 1 - r மேலே போயிடும் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 8 வச்சுங்களா. இப்போ என்ன 32 இன்ட்டு இது அப்படியே வச்சுக்கலாம். இது என்ன மாறிடும், 32 இன்ட்டு 1 - r ஈக்குவல் டு 24. 32 கீழே கொண்டு வந்துடலாம். ஏன்னா ஆர் மட்டும் தான் நமக்கு தேவை இல்லையா. அப்போ ஆர் வந்து இந்த பக்கம் வச்சுட்டு மற்ற நம்பர் எல்லாமே ஒன்று ஒன்றா இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 24/32 கேன்சல் பண்ணால் 12, இதில் பாதி 16, திரும்ப இதில் பாதி எடுத்தோன்னா 6, இதில் 8, இதில் பாதி 3, இதில் 4. அப்போது 1 - r ஈக்குவல் டு 3/4. இப்போ எனக்கு ஆர் தான் வேணும் இல்லையா. அப்போ இந்த நம்பர் அங்கே கொண்டு போயிடுறேன். அப்போ மிச்சம் என்ன இருக்கும், -r அப்படியே இருக்கும். -r அப்படியே இருக்கும். இந்த இங்கே +1 அந்த பக்கம் வச்சுன்னா -1 ஆகிடும் இல்லையா. 3/4 -1. இப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா. அப்போ -r ஈக்குவல் டு 3/4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணதுனால இந்த 4 அங்கே மல்டிப்ளை ஆகிடும் -4. அப்போ -r ஈக்குவல் டு -1/4. மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா r ஈக்குவல் டு 1/4. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.